நல்லா உழைச்சவங்க எல்லாமே முன்னேற முடியாது, நல்லா உழைச்சவங்க எல்லாம் வெற்றி அடைய முடியாது. எல்லாருமே பெரிய வெற்றி அடையணும், நல்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் சொல்றதுதான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் அதை அடைய மாட்டாங்க. ஸோ வெறும் முயற்சியால உழைப்பால மட்டும் இல்லை, நமக்கு ஆண்டவனுடைய அருள் அது இருக்கணும், நமக்குடைய நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தலைவர் பேச்சு கேட்டிருப்பீங்க, அதுதான் உண்மையான யதார்த்தம். நாம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஆண்டவன் ஒரு நாள் அருள் கொடுக்குறப்ப அது எல்லாமே மிகப்பெரிய சக்சஸா மாறும். இன்னைக்கு கோகுலாஷ்டமி, அதனால எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் அருள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லா மதத்துலயும் இருப்பாங்க அவங்க கடவுள், நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நாமளும் முன்னேறலாம், நாமளும் ஜெயிக்கலாம். நான் உங்க கிரேசி ட்ரேடிங் கார்த்திக் பேசுறேன். சரி வாங்க இன்னைக்கு அப்டேட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு லாஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,854 க்ளோஸ், ஹை 24,888. இதுக்கு மேல ஓப்பன் ஆனா கேப் அப், பாசிட்டிவ் ஓப்பன் சொல்லுவாங்க. இது ஃபியூச்சர். ஃபியூச்சர் இன்னைக்கு ப்ரீமியத்தில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர் இன்னமும் ப்ரீமியத்தில் இருக்கு. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த் இந்த வீக் பூராமே இன்னிலேருந்து 5 நாளும் ஒவ்வொரு இண்டஸும் இன்னைக்கு ஃபுல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால ஒரு மொமெண்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே டைமு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் ஆப்ஷன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். வால்டாட்டி ஃபுல்லாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தெரியும் எப்படி என்னன்ட்டு. இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் நாம பண்ண வேண்டியது என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, ஒருவேளை மார்க்கெட் எப்படி பார்த்தாலும் 834 864 ஒரு R1 மேலதான் ஓப்பன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு R1 R2 சஸ்டெயின் ஆகி நிற்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஓப்பன் ஆனா எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை, ஓப்பன் ஹை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஓப்பன் இன்னைக்கு வீக்லி ஓப்பன் வேற, அதோட ரேஞ்ச் வச்சுதான் இந்த வீக் பூரா டிராவல் ஆக போகுது. அதனால இந்த வீக்லி ஓப்பனை நல்லா நான் வச்சுக்கோங்க. வீக்லி ஓப்பன் ஹை இல்லை வீக்லி ஓப்பன், ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு வீக்லி ஓப்பன் சின்ன லோ மட்டும் வந்ததுன்னா கண்டிப்பா மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட் பை ஆகணும். இல்லை ஓப்பன்லேருந்து சின்ன ஹை மட்டும் போச்சுன்னா மார்க்கெட் டவுன் வரும். இது சின்ன ஒரு ட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வேணா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஓப்பன் ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஐவியும் நம்ம சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாம கண்டிப்பா என்ட்ரி பண்றோம். ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஓப்பன் பார்த்துருப்பீங்க. ஐவி நீங்க அதாவது எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை, ஓப்பன் ஹைக்கு மேல இருந்துட்டாவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணிடுவேன். ஏன்னா 3 சினாரியோ நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. பட் ஐவி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்லோவாயிரும். ஐவி இருந்தா இப்படி போய் இப்படி வரும், இப்படி போய் இப்படி வரும், ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோ, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் மார்க்கெட்டு. ஐவி இல்லைன்னா இப்படி கிராஜுவலா ஸ்லோவா இருக்கும். பட் ஆனா என்னன்னா அது பெரிய ப்ரீமியம் கிடைக்காது, மொமெண்டம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது லெவல்ஸ் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் R1 R2 இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். R1 R2 இம்பார்ட்டன்ட். R2க்கு மேல ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு R4 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா நான் வச்சுக்கோங்க. R4 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிஃப்டியில நான் சொல்றது, நிஃப்டியில பேங்க் நிஃப்டி சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஓப்பன் ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை,
எஸ்டர்டே ஹை மேலே இருந்தால் என்ன அப்படின்னு பாருங்க. மெயினாக பார்க்க வேண்டிய நம்ம ஓப்பன் வீக்லி ஓப்பன். ஆக்சுவலி R1ங்கிறது வீக்லி ஹை, லாஸ்ட் வீக்கோட வீக்லி ஹை. நிஃப்டிலையும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் அதே தான். R1 R2 இம்பார்ட்டன்ட். R2க்கு மேலே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா R3 R4 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எப்படி என்னன்னு பார்க்கலாம். இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லெவல்ஸை. நான் இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். அப்டேட் ஆகிருக்கு, லோட் ஆகல இன்னும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 69 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி எப்படி மூமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி மார்னிங் 9:40 வரைக்கும் ட்ரேடு பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். என்ன பொசிஷன் என்ன ட்ரெண்டு வருதுன்னு பாருங்கள். ஒருவேளை கேப் அப்பில் அன்றைக்கி மாதிரி சைட்வேஸ் ஒன்று பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 டேஸாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கேப் அப், ஒரு சைட்வேஸ், சின்ன கேப் அப், சைட்வேஸ் அப்படி தான் இருந்திருக்கு. அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கிரதையாக பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளால முடியாதில்ல, முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம், கண்டிப்பாக வின் பண்ணுவோம்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லைவ்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.